அன்புகளுக்கு வணக்கம். ஒய் இந்த வீடியோ அதை ஒய் அப்படின்னு என்ன அர்த்தங்க? ஏன் தமிழ்நாட்டிலேயே முதல் முறையாக சவுத் இந்தியாவிலேயே முதல் முறையாக இந்த கார் நம்ம ஊர் ரோட்டில் ஓடுது. அப்படிங்கும்போது அதை நம்ம வீடியோ எடுக்கிறதுக்கு நம்ம டிஎம்எஃப் கொடுத்துருக்கிறாரு. உண்மையாலுமே அவருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி சொல்லிடணும் அண்ணனுக்கு. ஆக்சுவலாக இந்த வண்டி இந்தியாவுக்கு வருமா வராதான்னு அப்படிங்கிற ஆசிலேஷன்லேயே நிறையா வருடங்கள் போயிட்டு இருந்தது. அப்படி ஏற்பட்ட வண்டி என்ன வண்டி அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம கார் கன்சல்டேஷன் பண்ணிகிட்ருக்குறோங்க புது காருக்கு. அது மெயினாக ஈவி காருடைய சந்தேகங்கள் நிறைய இருந்தது அப்படின்னா, ஏன்னா நம்ம ஈவி கார் வச்சுருக்காட்டி அதனோட நிறை குறைகள் எல்லாமே தெரியும். பெட்ரோல் டீசல் கன்சல்டேஷன் நம்ம பண்ணிகிட்ருக்குறோம். அதனால் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் இங்கே இருக்கும். நீங்கள் வேணால் கான்டாக்ட் பண்ணிங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம பசங்க உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. ஏன்னா கால் பண்ணிங்கன்னா சில நேரம் எடுக்க மாட்டாங்க வேலை இருக்கிறதுனால. அப்பேற்பட்ட வண்டி இன்றைக்கி என்ன எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம், தமிழ்நாட்டில் ஓடுது. மிகப்பெரிய பெருமை அது நம்மளுக்கு. என்னென்னு கேட்குறீங்களா? அப்பேற்பட்ட வண்டி த ஒன் அண்ட் ஒன்லி டெஸ்லா. அது எலாடு, அதாவது மஸ்கா அது எப்படிமா மஸ்குன்னு வரும்? இப்போது எம்யூஎஸ்கே தானே, முஸ்கு தானே. ஓகே, அந்த எலான் மஸ்க் இந்த வண்டி ஆக்சுவலாக ஒய் மாடல் நம்ம ஆல்ரெடி தாய்லாந்தில் நம்ம ரிவ்யூ பண்ணியிருப்போம். அந்த வண்டி மாடல் பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி வெர்ஷன். இப்போ இந்தியா கொண்டு வந்தது இவங்க ஃபேஸ் லிஃப்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட இது அமெரிக்காவில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2009க்கு மேலேருந்தே இருக்குதில்ல. அங்கே எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸு, தன்னை போல் ஓடுற ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குதுங்களாமா. இந்தியாவுக்கு அது கொண்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க, பட் இன்னும் வரல. இந்த வண்டியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 மாடல் வருதுங்க. ரியர் வீல் டிரைவில் வருதுங்க. இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லாங் ரேஞ்ச் ஒன்று இருக்குது, ஷார்ட் ரேஞ்ச் ஒன்று இருக்குது. லாங் ரேஞ்ச் ஒன்றும் வரல. ஆக்சுவலாக ஷார்ட் ரேஞ்ச் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட இந்த வண்டி 65 லட்சம் ரூபா உங்களுக்கு ஆன் ரோடு. இது ஏன் 65 லட்சம் ரூபா வருதுன்னா, வெள்ளை கலருக்கு ஒரு ரேட்டு, உள்ளுக்குள்ளே வெள்ளை கலர் இன்டீரியர் வேணும்னா ஒரு ரேட்டு. அப்போ 59 லட்சம் இன்வைஸ் அப்படின்னா, அப்போ உங்களுக்கு கலரே இல்லை, சாரி எக்ஸ்ட்ரா பணம் கட்ட வேண்டாம். அப்படின்னா என்ன கலர்னு கேட்டிங்கன்னா, இந்த நான் போட்டுக்கிற பாருங்க டார்க் கிரே கலர், அந்த மாதிரி கலருக்கு நம்ம பணம் கட்ட வேண்டியதில்லை. அது வேணும் உங்களுக்கு ஒரு 63 ரூபா பக்கம் வரும். பட் நீங்கள் வெள்ளை வண்டியோ வெள்ளை இன்டீரியர் நீங்கள் தனியாக கேட்டிங்கன்னா உங்களுக்கு அதுக்கு ஒரு அமௌண்ட் எச்சு வருது. இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 63 கிலோவாட் பேட்டரி. ஏந்தாங்க ரைட், 63 கிலோவாட்ரு, 500 கிலோமீட்டரு ரேஞ்சு சொல்கிறாங்க. நம்ம ஈரோட்டில் இன்றைக்கி இந்த வீடியோ எடுத்துகிட்ருக்குறோம். மும்பையிலேருந்து டெலிவரி எடுத்துகிட்டு நேராக ஈரோடு வந்தார். டெலிவரி எடுக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டார். எடுத்த ஃபோட்டோஸ்லாம் அப்போவே அனுப்பிச்சார் மும்பையிலேருந்து. இன்றைக்கி நம்ம ரிவ்யூக்காக இன்றைக்கி வந்திருக்கிறோம். நேற்று வந்தார் ஈரோடுக்கு. இன்றைக்கி நம்ம ரிவ்யூ எடுத்துகிட்ருக்குறோம். வாங்க பார்க்கலாம் டெஸ்லாவுடைய இந்த வரலாறு. அடா இதுதான் முன்னாடி டிஆர்எல்லுங்க. ஃபுல்லாகவே வெள்ளை கலர் டிஆர்எல் வந்துடுது. ஹெட்லைட் இதுதானுங்க கீழே. அவங்களுக்கு ஒரே ஹெட்லைட் தானே எல்இடி. அதுலேயே ஹை பீமு லோ பீம் எல்லாம் கொடுத்துட்றாங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஏரோடைனமிக் டிசைனுக்காகவே ரெடி பண்ண வண்டி. இங்கே பாருங்க, இந்த ஃபுல்லாக காற்று நல்லா உள்ளே போயிடும். நல்லா காற்று உள்ளே அப்படியே இந்த ஃப்ளோட்டாக, அது என்னது ஃப்ளோட்டிங்கே போகும். இப்படி காற்று மேலே அவ்வளோ இதாக போகுங்க வண்டி. கீழே ஃபுல்லாக ஏர் வெண்ட்டு. இங்கே டெஸ்லாங்கிற பேட்ச் வேறு எதுவுமே இல்லைங்க. சும்மா சிம்பிளாக இருக்குது, அவ்வளோதான். ஆனால் எல்லாமே மினிமல் டிசைனாக கொடுத்துருக்காங்க. இருங்க, நான் உங்களுக்கு பானட் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இப்போ இது ஒரு லாக் ஓப்பன் பண்ணணுமா, கையில் வேறு அட்டை விசிட்டிங் கார்டு இருக்குது. விசிட்டிங் கார்டு வச்சு ஓப்பன் பண்ணணும். பார்த்தீங்களா? இப்படியா? ஓகே, தெரியலம்மா உடனே. அடாடா பானட் ஓப்பன் பண்ணுறது இங்கே, அது வேறு தெரியாது பானட் எங்கே ஓப்பன் பண்ணுறதுன்னு. அது இதில் இந்த வண்டியில் பட்டன் கிட்டன்லாம் ஒன்றுமே கிடையாது. இது டிஸ்பிளேயில் போய் அந்த பானட்டுங்கிற இடத்துல நம்ம தொட்டு அங்கே ஓப்பன் பண்ணால் தான் ஓப்பன் ஆகுது. பார்த்துக்குங்க, நான் வேறு இதே தேடிட்டு இருக்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இங்கே வரும், நான் எல்லாமே நம்ம ஒரு வண்டியாக நினச்சிட்டு இருக்கிறேன். இந்த கையில் தள்ளுவோம்ல, இந்த பக்கம் தள்ளி விட்டு நீக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. பட்டன் தொட்டால் ஓப்பன் ஆகிது. அப்படி கிட்டத்தட்ட இது எவ்வளோமா லிட்டருது? 180 லிட்டரா 170 லிட்டரா வருதுங்க மொத்தமாக. நல்ல பெரிய ஓட்டையை கொடுத்துருக்காங்க. நிறைய சாமானுங்கம்மா நம்ம வச்சுக்கலாம். ஃபுல்லாகவே அடைச்சி வச்சுருக்குறாங்க. மேலே ஓட்டு ஒன்றுமே இல்லை. இங்கே தான் 2 இது கொடுத்துருக்குறாங்கம்மா. அந்த பானட்டோடு இதுக்கு அது என்னென்னு தெரியல. டெஸ்லா, அவ்வளோதான். இங்கே வைப்பர் தண்ணி ஊற்றுறதுக்கு இடம் இருக்குது, அவ்வளோதான். வேறு ஒன்றுமே இல்லை. இது அவ்வளோதான், சிம்பிளாக இருக்குது. அப்படி வாங்க சைடில் பார்க்கலாம் என்ன இருக்குதுன்னு. இதுதான் ஒய் மாடல் கூப் டிசைன். கூப்
செடான் மாதிரியும் இருக்குது, விஸ்கனு கூப் மாதிரியும் இருக்குது பார்க்குறக்கு. உங்களுக்கு பிளாக் கலரில் இரும்பு தான்மோ, இரும்பு அளவில் தான் இது. நிறைய பிளாஸ்டிக்காக இருக்குது, இது இரும்பு தான். 255 45 19 டயர் சைஸு. இங்கே வருங்க, இதுலேயும் கேமரா. இதில் வந்து மோட்டரைஸ்டு மிரர் ஆட்டோ டிம்மிங்கோடு வந்துடும். ஆனால் இண்டிகேட்டரில் ஒன்றுமே காணுமா, இதில் சைட்லேயெல்லாம் ஒன்றுமே வரல. இந்த வண்டியினுடைய லென்த்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4790 எம்எம்ங்க, விட்த்து 2129 எம்எம், ஹைட் 1624 எம்எம்ங்க. இதனுடைய இது வீல் பேஸ் 2890 எம்எம், கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 167 எம்எம். இதோடைய மோட்டார் பவர் பார்த்திங்கன்னா 220 கிலோவாட்டுங்க. மேக்ஸிமம் பவர் பார்த்திங்கன்னா 295 பிஹெச்பி, 420 என்எம் டார்க்கு, 500 கிலோமீட்டர் ரேஞ்சு சொல்கிறாங்க. ஆட்டோமேட்டிக். அப்புறம் நம்மளுக்கு ஈவி வண்டினா ஆட்டோமேட்டிக் தானே வருங்க. அப்படியே மேலே இது ஃபுல்லாகவே கண்ணாடிங்க, பார்த்திங்களா? இது ஃபுல்லாகவே கண்ணாடி. மேலே இங்கே ஆரம்பிச்சதுன்னா அப்படியே ஃப்ளோட்டிங் கீழே வரைக்கும் கண்ணாடி தான் உங்களுக்கு வரும். இதை டோர் நீக்கிற இந்த ஹேண்டில் இருக்கு, நான் நீக்கும் போது அப்புறமேல் காமிச்சிக்கிறேன். இந்த இடத்துல அமுத்தணும், இந்த இடத்துல அமுத்தினாது இது தூக்கு இரு. அதுக்குள்ளே இங்கே ஒரு கேமரா இருக்குதுமா, 8 கேமரா இருக்குது மொத்தம். வண்டி சுற்றி தெரியுதா? இந்த பக்கம் வந்து வேறு 8 கேமரா சுற்றியுமே. இங்கே ஒரு குவார்ட்டர் கிளாஸ் ஒன்று வந்துடுதுங்க பின்னாடி. ஆனால் ஃப்ரண்ட்டு செம்ம அழகு, அதை விட பேக் அழகு. உங்களுக்கு இந்த வண்டி எந்தளவுக்கு லுக்கு பிடிச்சிருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஃபோக்கர் லைட்ஸ் மட்டும் வந்துடும், வேறு எதுவுமே வராது. பேக் வைப்பர் கீப்பர்லாம் எதுவுமே வராது. இது ஃபுல்லாகவே உங்களுக்கு பிரேக் லைட்ஸாக வந்துடும். எல்இடி தானே எல்லா லைட்ஸுமே. இதுக்கு அடியிலையுமே லெட்டர் வருதுங்க, சாரி எல்இடி லைட்ஸ் வருது. இது வந்து டெஸ்லா அப்படிங்கிறது லெட்டரிங்க. ரிவர்ஸ் கேமரா வந்துடுதுங்க. பார்க்கிங் சென்சார் எங்கே இருக்குது? சென்சாரையே காணுமில்ல, என்ன காரணம்? பார்க்கிங் சென்சாரை காணோம். ஆமாம், ரெண்டு ரிஃப்ளெக்டிங் கல் கொடுத்துருக்குறாங்க பாருங்க பம்பரில். அப்புறம் ஸ்கிப் லைட் மாதிரி ஒரு டிசைன் கொடுத்துருக்குறாங்க. வாங்க அப்படியே நம்ம இது பூட் கெப்பாசிட்டி பார்க்கலாம். இங்கேயா? லாக் ஓப்பன் பண்ணாதாகுமா? இது ஒரு பிரச்சனைமா. எரியுதா லைட்டுங்க? லைட் எரியுதா? தெரியுது எப்படிங்க? அடாடா லைட்டு பாருங்கள், செம அழகு. 938 லிட்டர் பூட் ஸ்பேஸுங்கோ. 938 லிட்டர். இங்கே பாருங்கள் என்னென்னமோ கொடுத்துருக்குறாங்க. இது என்னது? அது இதுக்கு பேடு, இது தனியாக, அங்கே தனியாக. ஆனால் ஸ்டெப்னி காணமா, எல்லாம் பஞ்சர் கிட் மட்டும் தான் கொடுத்துருக்குறாங்க. 40 கொடுத்துருக்குறாங்க. போல்டு சீட்டிங்கு. இங்கே பாருங்க, இந்த பக்கம் பட்டன் இருக்குது. இந்த பட்டன் தொட்டிங்கன்னா அங்கே பாரு அப்படியே முன்னாடி போய்க்கும். தம்பி நீயும் முன்னாடி போய்க்கும். எப்படி? மொத்தமாக 938 லிட்ரு. இது நீங்கள் சாய்ச்சி விட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 2138 லிட்ரு. எப்படி? நீர்ன வேலையா? திருப்பி மறுபடியும் அதே பட்டன் அமுத்துனீங்கன்னா தம்பி மேலே வாங்க அப்படின்னா மேலே வந்துடும். அடாடாடாடாடா, ஒரே மோட்டரைஸ்டு தான், ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை. ஒரே பிலிபிலி ஏந்தாங்க, ஒரே பிலிபிலி. அதுக்கப்புறம் பட்டன் இங்கே வருங்க, முசுன்னு செம்மையாக இருக்குது. மெட்டீரியலில் தொட்டிங்கன்னா அதுவே லாக் ஆகிக்கும். வாங்க புறவுக்கால சீட்டை மெயினாக பார்ப்போம். இந்த பக்கமாக விசுக்குன்னு மறந்துடுறேன். இதை டோரை நீக்கினோம்னா வெறும் கண்ணாடி மட்டும்தான். இது என்னது? ஃப்ரேம்லெஸ். ஓகே, ஃப்ரேம்லெஸ் மிரரு. இது வந்து லெதரில் கொடுத்துருக்குறாங்க. இது ஒயிட் லெதர், இது துணி. ஏம்பியன் லைட்டிங். அடேங்கப்பா, ஆனால் வெள்ளை கலர் சீட்டுங்க. அப்பா, தை சப்போர்ட் ஒரு 80% இருக்குதுங்க தை சப்போர்ட்டு. பட் என்னென்னா வெள்ளை கலர் வண்டி இருக்காட்டி கொஞ்சம் சீக்கிரம் அழுக்காயிருன்னா பார்த்துங்களேன். இங்கே வந்து என்ன தான் சொல்லுங்கள், 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் வைக்கலாம். ஸ்பீக்கர்லாம் இங்கே வந்துடுது. ஏம்பியன் லைட்டிங்ஸு, டோர் ஹேண்டில் எல்லாமே லெதரில் கொடுத்துருக்குறாங்க. அப்படி இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு இங்கேயே வந்து இந்த டிஸ்பிளே கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து உங்களுக்கு ஏசி ஆன் பண்ணிக்கலாம். இந்த ஏசி வருதுங்க, இப்போ ஆன் ஆயிடுச்சு. ஏசி படம் மரம் தெரியுதுங்களா உங்களுக்கு? இதுலேயே நீங்கள் எந்த பக்கம் வேணாலும் நீங்கள் வந்து நகர்த்திக்கலாம். ஏசியை இந்த பக்கம் நகர்த்திக்கலாம், இந்த பக்கம் நகர்த்திக்கலாம், கை வச்சு, இல்லை மேலே நகர்த்திக்கலாம், கீழே நகர்த்திக்கலாம். இது ஆஃபு. அது போக வந்து இது என்ன தங்குது? இது சீட்டு குழுகுழு சீட்டு தானே? கொக்க மக்கா, குழுகுழு சீட்டு சூப்பரு. குழுகுழு சீட்டு, வெகு சீட்டு ரெண்டுமே இருக்குது.
சூடு வேணாலும் சூடு பண்ணிக்கலாம் சீட்டை, உட்கார இடம் இங்கே வருங்க. எப்படி? ஓ, இதுலேயே மூணு இது வேறு இருக்குது. பரவாயில்ல. அண்ணா இந்த ஏசி வந்துட்டு எங்கே இருக்குன்னே தெரிய மாட்டேங்குதுங்க. இங்கேருந்தா காற்று வந்துட்டு இருக்குது, எனக்கு எங்கேருந்து வருதுன்னே தெரிய மாட்டேங்குது காற்று. ஆனந்து ஓட்டைகள் இருந்தால் வருது. அதுவும் நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸ் பார்த்துக்கலாம், யூடியூப் பார்த்துக்கலாம், கேம் விளையாடலாங்க. இங்கே வரும் கேம், எத்தனை கேம் இருக்கணும். அப்பா டச்செல்லாம் இங்கே வருங்க, என்ன ஸ்மூத்துன்னு. இத்தனைக்கு 37 டிகிரி வெயில் இருக்குது பார்த்துக்கங்க. இங்கே எங்கே இருக்கிற படமாங்க, ஈரோட்டில். இதில் வந்து ஏகப்பட்ட சமாச்சாரம் இருக்குது, நம்மளே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த சீட்டை முன்னாடி பின்னாடி தள்ளிக்கலாம். இது எங்கேயும் ஒரு இது இருக்குமே இந்த இடத்துல, தெரியல. அதே கவர் போட்டிருக்குங்களே, இப்போ தான் புது வண்டி வந்திருக்குது. இங்கே வரும் பூரா கண்ணாடி. 2 ஹெட் ரெஸ்ட் கொடுத்துட்றாங்க, ஒரு ஹேண்ட் ரெஸ்ட் கொடுத்துட்றாங்க. ஹேண்ட் ரெஸ்ட்டில் 2 கப் ஹோல்டர் வந்துடுது. கப் ஹோல்டரு, அப்புறம் மற்றபடி சீட் பெல்ட் வந்துடுது. இங்கே என்னது லைட்ஸா, டச்சுமோ, டச் லைட்ஸ் 2 பக்கமே டச் லைட் கொடுத்துருக்குறாங்க. என்ன இதெல்லாம் காணாமே, கைப்பிடி சுருக்கு பை மாட்டுறக்கு இடம், இதெல்லாம் ஒன்றையுமே காணும். ரொம்ப சிம்பிளாக இருக்குது. நம்ம ஊர் வண்டியாட்ட இல்லையில, அமெரிக்க வண்டி தான் என்ன இருந்தாலும். அட இங்கே இருக்குதா சுருக்கு பையே, இதுவா? ஆமாங்க, சுருக்கு பை மாட்டுறக்கு இடம் இருக்குது, இது மாட்டுறக்கு இடம் இல்லையே, கை பிடிக்கிறதுக்கு. சரி வாங்க முன்னாடி போய் பார்க்கலாம் என்ன. ஆனால் தங்கம், இது இந்த டோர் நீக்கிறது இது. இப்போ வந்து நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும், வண்டி பேட்டரி ஆஃப் ஆயிடுச்சு, வண்டிக்குள்ளே யாராவது இருக்கிறாங்க, ஏதாவது இது எப்படி வெளியே வருவாங்க. ஏன்னா வண்டி பேட்டரி இருந்தால் தானே வெளியே வர முடியுங்க. அதுக்கு தான் இந்த மஞ்சள் கலர் இதை பிடிச்சி நீங்கள் இழுத்தீங்கன்னா டோர் ஓப்பன் ஆகிக்கும். பயப்படவே வேண்டாம் நீங்கள், அதுக்கு தான் இது கொடுத்துருக்குறாங்க. இது வந்து ஒரு சேஃப்டி ரீசன், மறக்காமல் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளோதான். வாங்க அப்படியே முன்னாடி போய் பார்க்கலாம் என்ன இருக்குதுன்னு. ஐயோ, இது சொல்ல மறந்துட்டேன், இந்த சீட்டு இங்கேயும் வந்து இங்கேயே பட்டன் கொடுத்துருக்குறாங்க. முன்னாடி நம்ம சாய்ச்சிக்கலாம், இது பண்ணிக்கலாம். தம்பி மேலே போய்க்கும், அவ்வளோதான். எப்படி இங்கேயே அந்த பட்டன் கொடுத்துருக்குறாங்க. இங்கே வந்து இது டோர் ஓப்பன் பண்ணுற லாக்கு, இது வந்து பவர் விண்டோ, எல்லாமே ஒன் டச். இது இப்படி இங்கே அமுத்தி, இங்கே இப்படி பெருவரில் அமுத்தி இப்படி நீக்கணும். லாக் ஆயிடுச்சா? அடங்கு ஒக்க மக்கா. இதுதான் சாவிங்க, வண்டியோட சாவி பார்த்துங்க. டெஸ்ட்லாம் இந்த வண்டியோட சாவி. அதுக்கப்புறம் ஃபோன் ஆப்லேயும் வச்சுக்கலாம். ஓப்பன் ஆயிடுச்சு. இங்கே வந்து மோட்டரைஸ்டு மிரர் வந்து அதில் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணோன்னு. இது வந்து மோட்டரைஸ்டு சீட், மாடல் ஒய் அப்படிங்கிற ஸ்டிக்கர் இங்கே வந்துடுதுங்க. 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் வச்சுருக்குறாங்க. இது வந்து ஃபுல்லாக லெதரில் இருக்குது. இதுவுமே இருக்காது உங்களுக்கு வண்டியில். இது வேணால் சீட் வேணால் நீங்கள் தள்ளி வச்சுக்கலாம், அதுக்கு வேணால் பட்டன் இருக்குது சீட் தள்ளுறதுக்கு. வேறு எதுக்குமே வந்து இங்கே பட்டன் இல்லை. பிரேக் மேலே காலை வைக்கணுமா? வண்டிக்குள்ளே உள்ளே ஏறினோன்னேங்க, நம்ம இத்தனை வருஷமாக பூரா பட்டன் இருக்கிறதான் பார்த்துருப்போம். எவ்வளோத்தைக்கு பட்டன் கிடையாது. இந்த வண்டியில் ஏறி கொண்டோம்னா ஒரே ஒரு ஸ்டியரிங் இருக்குது. அதில் வந்து நல்லா பிளாட் பாட்டம் ஸ்டியரிங்கு, டெஸ்லாங்கிற லோகோ. இங்கே ஒரு சவுண்ட் எக்ஸ்கம்மி பண்ணுறதுக்கு, இங்கே ஒரு சவுண்ட் எக்ஸ்கம்மி பண்ணுறதுக்கு இருக்குது. அவ்வளோதான். இங்கே வந்து க்ரூஸ் இதாட்டு இருக்குது. ஆணு என்ன ஆன் ஆகவே பண்ணிக்குது. ஆன் ஒருத்தோட எல்லாம் டச்சா, ஓகே டச்சு. இது எல்லாமே இவ்வளோதான் பட்டனே இருக்குதுங்க. அப்பா நல்ல ஸ்மூத்தான டேஷ்போர்டுங்க. இங்கே மேலே வந்து துணி, இந்த கிரே கலர் வந்து துணி, கருப்பான டேஷ்போர்டு. மேலே இருக்கிறது நல்லா கெட்டியான துணி. அங்கெல்லாம் ஸ்பீக்கர்ஸ்லாம் இருக்க மாட்டிருக்குதுங்க. கிட்டத்தட்ட 15.4 இன்ச்சு ஸ்க்ரீன். இவ்வளோ பெரிய டிஸ்பிளே. லெதர் அதெல்லாம். ஆமாம் லெதர், இது ஃபுல்லாக லெதர் ஸ்டிச்சிங். இதுக்குள்ளே தான் ஏசி வருது, தெரியுதுங்களா? இதுக்குள்ளே ஏசி ஒரு உள்ளே இருக்குதுங்க. ஏசி ப்ளோயர் இருக்கிறது தெரியவே மாட்டேங்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆம்பியன்ட் லைட் தெரியுதுங்களா? இங்கேருந்து அப்படியே ஃபுல்லாக ட்ராவல் ஆகுது. இது வந்து எத்தனையோ கலர் இருக்குதுங்களாமா, ஃபுல்லாக மாற்றிக்கலாம். அதுபோக வண்டி எப்படி ஸ்டார்ட் பண்ணுங்க, ஸ்டார்ட் பண்ண பட்டன்லாம் கிடையாது. வண்டிக்குள்ளே ஏறி போந்துட்டீங்க அப்படின்னா, நீங்கள் இது மேலே காலை வச்சிங்க அப்படின்னா இங்கே வருங்க,
இந்த இடத்துல கை வச்சுக்கொண்டீங்க. அது பிரேக். ரிவர்ஸ்னா ரிவர்ஸ், அது கியர். கீர் வந்துருச்சு. டிரைவ்ல வந்து ஃப்ரண்ட். இப்போ டிரைவ்ல இருக்கு. அதான் டிரைவ். எல்லாமே கையில தான். இது வந்து பார்க்கிங். அவ்வளோதான். வண்டி பார்க்கிங் வந்துருச்சு. இப்போ வந்து ஓப்பன் ப்ரங்கு, ஓப்பன் ட்ரங்கு. நீங்கள் எதை வேணாலும் ஓப்பன் பண்ணிக்கலாம். எல்லாமே டச்சு தான் பார்த்துங்க. லாக் அண்ட் லாக் எல்லாமே இதுதான் வந்துடும். இதுதான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் காமிக்கிற மெனு சிஸ்டம். இதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே போகணும் அப்படின்னா இருங்க, பாட்டோட எஃபெக்ட் கீர் கேட்டு பார்க்கலாம். இதுக்குள்ள போனீங்கன்னா டோட்டலாக இருக்குது. இதில் வந்து ஆப்பிள் கார்ப்ளே ஆண்ட்ராய்டு ஆட்டோ கிடையாது. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இதுலேயே வந்து இது வந்துடுது. ஏமா இது வந்து ஆட்டோ இல்லை, நம்ம இது பண்ணணும். இது கொஞ்சம் ஓகே. அது ரொம்ப சவுண்டு ஜாஸ்தியாக இருக்குதா, ஸ்கிரிப்ட். இதுக்குள்ளே போயிட்டு இந்த ரேடியோ கீடி இருக்குதுங்க. அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி ஆப்பிள் கார்ப்ளே ஆண்ட்ராய்டு ஆட்டோலாம் கிடையாது. இப்போ வந்து வென்டிலேட்டட் சீட்டாக உங்களுக்கு ஹீட்டடு சீட்டிங்னு ஸ்டியரிங்னு ஓட்டுருக்கு வருது. ஸ்டியரிங் முதல் கூட நம்ம சூட் பண்ணிக்கலாம். அப்புறம் வைப்பருக்கு நம்ம இங்கே தான் தொடரணும், கிளைமேட் இங்கே தான் தொடரணும், எல்லாமே இங்கே தான். வேறு எந்த இடத்துலையும் பட்டன் நீங்கள் வந்து யூஸ் பண்ணவே முடியாது. இப்போ நம்ம தியேட்டர்னு ஒரு மோட் இருக்கும், அதுக்குள்ளே போனால் இங்கே இருக்குதா. இதில் வருங்க நெட்ஃப்ளிக்ஸ், யூடியூப்லாம் இருக்குது. இது வண்டி நிற்கும் போது தான் வேலை செய்யும். பின்னாடி இருக்கிறது வேணால் நம்மளுக்கு யூடியூப் லைவாக ஓடும். இப்போ வந்து இதில் போய் நம்ம ஒரு பாட்டை போட்டு கேட்கலாம். எஃபெக்ட் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்க. என்ன எஃபெக்ட்டுங்க சாமி மகராசன். இதெல்லாம் நீங்கள் என்ன நினச்சிருப்பீங்க, சும்மா கொடுக்குறேன்னு தான் நினச்சிருப்பீங்க. பரவாயில்ல, வண்டி வாங்கிக்கலாம் நம்ம 65 லட்சத்துக்கு, இந்த மாதிரி சும்மா நம்ம யூடியூப் பார்த்துட்டு போகலான்னு. அந்த கதையெல்லாம் கிடையாதுங்க. வாங்கின 1 மாதத்துக்கு மட்டும்தான் ஃப்ரீ. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு 1000 ஓவா கட்டணும். எவ்வளோங்க, 1000 ஓவா. அப்போ 12 மாதத்துக்கு 12,000 ரூபா. இது வேற நம்ம கட்டணும் பார்த்துக்கலாம். அவ்வளோதான் மெனு சிஸ்டம். ஹோம் ஆனால் ஹோம், இது வந்து யூடியூப்போட ஹோம். ஏமா இந்த ஹோம் வரோன்னா இங்கே அவ்வளோதான். இது வந்து இங்கே அவ்வளோதான். அதுக்கப்புறங்க இப்போ என்னோட பையன் ஒரு இதுக்கு அனுப்பிச்சாடுங்க. இண்டிகேட்டரை போடும்போது இந்த அமெரிக்காக்காரில் வண்டி தயாரிச்சு இப்படியுமா அன்டீசெண்டாக பண்ணுவானுங்க. கொஞ்சம் கூட ஒரு அறிவே இல்லை. இங்கே பாருங்க, ஃபார் டான் டிமாண்ட், ஃபார் டேர்ன் சிக்னல், ஃபார் டான் கான்டாக்ட். இப்போ வந்து சவுண்ட் எச் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. இது சவுண்ட் எச்சாக வச்சு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் என்ன அப்படின்னு. இதை டேர்ன் சிக்னலா, டேர்ன் இது ஆன் பண்ணிட்டுங்களா. இப்போ பாருங்க ரைட் சைடு இருக்குது சவுண்ட், இங்கே வரும் பாருங்க ரைட் சைடு. கேட்டிங்களா? கேட்டிருக்காது. என்னங்க பண்றீங்க? என்னங்க நான் பண்ணல, இங்கே பாருங்க கேட்குதுங்களா. அட கொடுமையே சாமி. பூரா அடிக்குது, சுத்தி வருது. அப்பா முடியல சாமி. 65 அமெரிக்கன் எனக்கு ஒரு புருக்கு போடுறத வந்து இவனுக்கு மியூசிக்காக வச்சிருக்கிறாரு இல்லை. இவருக்கு எல்லாம் நான் இடத்த சொல்றதுனே தெரியல. அடப்பாட ஆஃப் பண்ணி கரை புரண்டே கிடக்குது. இது டிசைனா வேற லைட் ஒன்று, இது ஒன்று மீடியம் ஒன்று, லாங் ஒன்று அப்படின்னு. இதை கேட்டு எனக்கே சாமி ஒரு மாதிரி ஆகி போச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வைப்பர் போர்டு ஒன்று ஆயிட்டுங்க. உங்களுக்கு டிக் ஓப்பன் கூட பிரச்சனை இல்லை. நம்ம பூட் ஓப்பனிங் பின்னாடி கூட பண்ணிக்கலாம். பட் இந்த ப்ரங்க் ஓப்பன் பண்ணுறதாகிட்டு, மற்ற விஷயமாகிட்டு, வைப்பர், இண்டிகேட்டர், இந்த மோட்டரைசர் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது எல்லாமே நீங்கள் இதுதான் பண்ணணும். அதுக்கப்புறம் 2 ஒயர்லெஸ் சார்ஜிங் வச்சுக்கலாம். நல்லா அது அல்கண்டாரா மெட்டீரியலில் கொடுத்துருக்குறானுங்க. இங்கே பாருங்க, அட சாமி இது என்னது ஐயோ, இது 1 முழத்துக்கு மேலே போகுது கை உள்ள. இதுதான் பேட்டரி வண்டிக்கு உண்டான ஸ்பேஸுங்கிறது. 2 கப் ஹோல்டர், சில்லற காசு போட்டு வச்சுக்கலாம். சில்லற காசுல பணம் போட்டு வச்சிருக்கிறாங்க. அமுத்தி விட்டிங்கன்னா வந்துடும். ஹேண்ட்ரெஸ்ட்டு இங்கே வந்து சின்னதாக இருக்குது. ஒரே ஒரு யூஎஸ்பி இல்லை டைப் சி கொடுத்துருக்குறாங்க. மூவபிள்லாம் கிடையாது. இப்போ நம்ம இது ஓப்பன் பண்ணாலும் இதில் தான் பண்ணணும். எப்படி ஓப்பன் பண்ணுறது? ஆமாம், க்ளோ பாக்ஸ் ஓப்பன் பண்ணுறது. க்ளோ பாக்ஸ் ஓப்பன் பண்ணுறது. க்ளோ பாக்ஸ் ஓப்பன் ஜி.
இங்கே வந்துட்டு க்ளோபாக்ஸ் பார்த்தீங்களா? விசுக்குன்னு ஒரு வேலை செய்யணும்னா எந்த காரியம் நடக்காது இந்த வண்டியில். கரெக்டா? எல்லாம் பழகணும். நீ பழகினதுக்கு அப்புறம் தான் இதாக இருக்குது. க்ளோபாக்ஸ் க்ளோஸ். இப்போ க்ளோஸ் பண்ணுறது கையில் ஓப்பன் பண்ணுறது இங்கே. கரெக்டா? இவ்வளோ ஸ்லோ மிஷன் பண்ணால சின்னதாக இருக்குது, நல்லா நீளமாக இருக்குது. குழு க்ளோபாக்ஸ் கூலிங். அதுக்கப்புறம் சாரி இன்னொரு டைனமிக்ஸ். இதில் வந்து ஆக்சலேஷன் வந்து சில் இருக்குது, ஸ்டாண்டர்ட் இருக்குதுங்க. அதுக்கப்புறம் என்ன டீசிலரேஷன். அதுக்கப்புறம் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் மோட் இருக்குது. ஸ்டேரிங் வெயிட் பாருங்கள், லைட்டு ஸ்டாண்டர்ட் ஹெவி 3 வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஆட்டோ ஷிஃப்ட்டு, அவுட் ஆஃப் பார்க்கு ஆனு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். சர்வீஸுங்க, சார்ஜிங்க, ஆட்டோ பைலட் இன்னும் வரல. அதுக்கு எத்தனையோ லட்சமாக எக்ஸ்ட்ரா கட்டணுங்களாமா. இனி வருமா வராதுன்னு இந்தியாவுக்கு தெரியல. அதுக்கப்புறம் லைட்ஸு, இந்த ஆம்பியன் லைட்டிங்கு. இந்த ஆம்பியன் லைட்டிங்கில் என்ன கலர் நம்ம வச்சுக்கலாம். நைட் ஒன்லி டிஸ்பிளே பூரா சீட்டு சாஃப்ட்வேர் அத்தனையும் இதில் வந்துடுது. அவ்வளோதானுங்க. இதில் இன்னும் நம்ம உள்ளே பார்த்தோம்னா இன்னும் ஏகப்பட்ட விஷயம் பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஆட்டோ டிமிங் மிரரு இங்கே பார்த்தீங்களா, அசாடிங் கொடுத்துருக்காங்கன்னு. பக்கத்தில் என்னன்னு தெரியுதா? இப்படி தொட்டா போகுது. எது PRNDS. இந்த கியர் ஒருவேளை இந்த இது செட்டு வேலை செய்யலன்னா கியர் இங்கே போட்டுக்கலாம். ஓ அப்படியா? எனக்கு இதெல்லாம் தெரியாது. பிரேக் அமுத்தி டி பிரேக் போடுங்க. அமுத்தி, எது டி? ரைட் சைட் கடைசி டி விழுந்திருக்கு. இப்போ டி விழுந்துருச்சா? இன்னும் விழுகல. சீட் பெல்ட் போட்டாதான் விழுகுன்னு நினைக்கிறேன். சரி அப்புறமேல் போட்டு பார்க்கலாம். வேண்டாம், பார்க்கு இப்போ பார்க்கில் தான் இருக்குது. அப்புறம் இந்த மெயினாக உள்ளே இருக்கிறது கேமரா ரெக்கார்ட் ஆகிக்கும் பார்த்துங்க. உள்ளுக்குள்ளே நம்ம உட்காந்துட்டு இருக்கிறதும் தெரியும். அதுக்கப்புறம் வந்து வெளியே வந்து உங்களுக்கு அடாஸ் லெவல் 2 இருக்குதுங்க. அதில் ஆட்டோ அது என்னது அந்த இது க்ரூஸ், அந்த க்ரூஸ் ஆட்டோ க்ரூஸுங்க. அப்புறம் அந்த லேன் சேஞ்சிங் அது இதுன்னு சொல்லி அடாஸ் இருக்கிற சம்மந்தப்பட்டது எல்லாமே இருக்குது. மற்றபடி நேரட்டிவ் மிரர் இங்கே வேறு மடித்து இப்படி வரணும். எப்படி மேக்னெட்டோட லைட் ஓப்பன் பண்ணா இது இந்த இடம் வளைஞ்சிருக்கிறதுனால அதே ஷேப்பில் கொடுத்துருக்காங்க, தெரியுதா? இதுவே லைட்ஸோட. ஓகே, இது வந்து டச்சுமா? எப்படி டச்சு? அவ்வளோதான். சரி, மேக்ஸிமம் எல்லாம் பார்த்தாச்சு. நமக்கு என்ன பண்ணலான்னா வண்டி வந்து ட்ரைவ் பண்ண போகிறோம். முதல் முறையாக டெஸ்ட்டில் வண்டி வாழ்க்கையில் ஓட்ட போகிறேன். தமிழ்நாட்டில் முதல் முறையாக ஓட்ட போகிறேன். தமிழ்நாட்டோட ஃபஸ்ட்டு வண்டி. சரி வாங்க. இங்கே இதெல்லாம் லெதர் சொல்ல மறந்துட்டீங்க. இதெல்லாம் லெதர். காலேஜ் டெட் பேனல் கொடுத்துருக்காங்க. எக்ஸட்ரா பிரேக். அவ்வளோதான். இந்த வாட்டர் பாட்டில் உள்ளே வைக்கிறதுல அது அல்கண்டாரா மெட்டீரியல். அந்த ஊருக்கு இருக்குது எல்லாம் செமதாக இருக்குது. போகலாங்களா? வண்டி பிரேக் மேலே காலை வச்சு ட்ரைவ் போட்டாச்சு. போட்டோடனே செட்டி ஒரு ஒர்க் அட்ரஸ்ன்னு கேட்குது. ஃபுல் கூகுள் மேப் இதுலேயே வந்துடுது. அதான் சேட்டலைட்னாச்சே வண்டி. ஐயோ, காலை தொட்டனே விசுக்கணும் போதுங்கோ. இதில் போய் அப்படியே வெளியே போய்க்கலாம். அடா என்னன்னாங்க, இத்தனை வருஷமாக நம்ம கார் ஏறின உடனே அந்த முன்னாடி மீட்டரை பார்த்து பழகிட்டாங்களா. என்னடா ஏறின மொட்டைக்கட்டையாக இருக்குதுன்னு பார்க்குறேன் நான். ஒன்றுமே இல்லை, வெறும் ஸ்டியரிங் மட்டும்தான் இருக்குது. தங்க இதையும் சொல்ல மறந்துட்டோம். இந்த ஸ்டியரிங் டில்ட் டெலஸ்கோபிக் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறோமில்ல, அதுவும் இதில் தான் இருக்குது. அதை நம்ம பண்ணல. அதுவும் ஸ்டியரிங்கில் நான் இந்த மிட்டு, ஹார்டு, ஸ்போர்ட் அப்படி 3 விதமாக இருக்குது. நல்ல ஃப்ரீயாக வேணாலும் வச்சுக்கலாம், மீடியமாக வச்சுக்கலாம், நல்ல கெட்டியாக வேணாலும் வச்சுக்கலாம். ஸ்டியரிங்க கொஞ்சம் ஸ்பீடாக ஓட்டுறவங்களும் அந்த மாதிரி வச்சுக்குவாங்க. வண்டி இப்போ என்ன ஸ்பீடு போகுது என்ன ஏதோ நம்ம பார்க்கணும் அப்படின்னா ஒன்றும் நீங்கள் தேட வேண்டாம். இங்கே பாருங்க, இந்த மூலையில் தெரியுது பாருங்க. டி மோடில் 14 போயிட்டுக்கு வருங்க. 14, 15. இது வந்துங்க 0லேருந்து 100 வரைக்கும் எவ்வளோ தெரியுங்களா போகுது? 5.9 செகண்டில் போகுது. இருங்க, இப்போ வந்து இங்கே பாருங்க எத்தனை கார் போகுது, எத்தனை 2 வீலர் போகுது, லாரி போகுது, கண்டெய்னர் போகுது, பூரா காமிக்குது பாருங்க. இந்த இடத்துல லைவ் இருங்க, ஃபுல் ஸ்க்ரீனில் காமிக்கிறேன். இதுதான் இந்த காரோடைய மிகப்பெரிய ஸ்பெஷலே. என்ன காரணம் கேட்டிங்கன்னா, இங்கே வர 2 வீலர் ஒன்று வருது, இங்கே லெஃப்ட் வருது, இங்கே வர லெஃப்ட் தெரியுது. வர முன்னாடி 2 கார் போகுதுங்களா, இங்கே வரு அடுத்து ஒரு ஆட்டோ போகுதுங்களா. இது வந்து லைவாக காமிச்சிட்டே இருக்குது உங்களுக்கு. இது என்ன காரணத்துக்காக அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆட்டோ பைலட் மோடு. அது வந்து அமெரிக்காவில் அந்த ஊர் கண்ட்ரிக்கு வந்து அது ஃபுல்லாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அது ஊருக்கு யூஸ் ஆகு.
நம்ம ஊருக்கு கொண்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு எத்தனை 7.5 லட்சமோ 5 லட்சமோ சொன்னாங்க எக்ஸ்ட்ரா கட்டணுன்னு. அதுக்கப்புறம் இந்த லேன் கீப்பிங்கெல்லாம் கரெக்டாக காமிக்குதுங்க. எத்தனை லேன் இருக்குதுங்க பாருங்க. ரோடு எவ்வளோ தெளிவாக காமிக்குது. வண்டி முன்னாடி போயிட்டு இருக்கிற வண்டி எத்தனை வண்டி கிட்டத்தட்ட ஒரு 30 மீட்டர் காமிக்குதுங்க இந்த ரோட்டில். ஆப்போசிட், ஆமாம் ஆப்போசிட் லேனுங்க காமிக்குது. ஓ, லேன் வரும்போது கிடுகிடுன்னு ஆடுது. அப்பா, ஆனால் ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் என்ன தெரியுங்களா அந்த வண்டியில் எனக்கு ரொம்ப பிடிச்சது, நிறைய வண்டிகள் இன்றைக்கி வந்து நம்ம வண்டிக்குள்ளே ஏறினோம்னா அந்த G-ஃபோர்ஸ் தெரியும். அந்த தலைவலி நம்மளை அறியாமலே எக்ஸ்ட்ரேட்டர் நம்ம அமுத்தும் போதுங்க வண்டி அப்படியே பின்னாடி நம்மளை தள்ளுபடி அமுத்தும் போது அந்த G-ஃபோர்ஸ் வந்து இதில் தெரியல. ஏமா தெரியல. இப்போ நான் ஓட்டிகிட்டு இருக்கிற டாட்டா நெக்ஸானில் தெரியலைங்க, ஹேரியர்லாம் தெரியல. அதே மாதிரி வந்து இந்த வண்டியிலையும் G-ஃபோர்ஸ் வந்து தெரியல உண்மையாலுமே. பட் அண்ணன் வந்து செலக்ட் பண்ணினதுக்கப்புறம் கொஞ்சம் கடைசியாகவும் கேட்குறாரு, நான் கொடுத்த காசு குறைத்தா அப்படின்னு சொல்லி. வண்டி கொடுத்த நம்ம செந்தில்குமார் அண்ணனுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய நன்றி சொல்லணும். நம்ம வண்டி எடுக்காதுக்கு முன்னாடி இருந்தே கரெக்டாக என்னை கூப்பிட்டு ஃபாலோ பண்ணி கரெக்டாக சொன்னார். அண்ணன் பின்னாடி இருக்கிறாரு. அண்ணா ஒரு மிகப்பெரிய நன்றிங்கண்ணா, ரொம்ப சந்தோஷம். நன்றிங்கண்ணா. அண்ணன் வந்து என்ன பேச தெரியலன்னு நம்ம கூச்சப்படுறாரு. சரி பரவாயில்ல, ஏதோ நன்றியாவது நம்ம சொல்லணும் இல்லைங்க. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற அந்த அன்பு தான், அந்த அன்புக்காக வந்து அவர் அவ்வளோ தூரம் கூப்பிட்டு புக் பண்ணுறதே கூப்பிட்டு சொன்னாருங்க. வண்டி புக் பண்ணியாச்சுங்க, ஃபஸ்ட் வண்டி நம்ம எடுக்கிறீங்க. இந்த வண்டி மேலே அவ்வளோ பெரிய, ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து அவர் ஃபுல்லாகவே கீர் வண்டி தான் ஓட்டிக்கிறார். முதல் முறை இப்போ தான் ஆட்டோமேட்டிக் வண்டி வாங்கி மும்பையில் டெலிவரி எடுத்துங்க, அங்கேருந்து சார்ஜ் போட்டு வந்திருக்கிறார். கிட்டத்தட்ட ஒரு 1.25 அதை 1.25 நாள், நான் கிட்டத்தட்ட 2 நாளைக்குள்ளே வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை எடுத்தாருங்க, திங்கக்கிழமை சாயந்தரம் இங்கே வந்துட்டார். வந்தவருக்கு சார்ஜ் போட்டு வந்துட்டாருங்க. எப்படி மும்பையிலேருந்து ஓட்டிகிட்டே வந்துட்டார். ஆக்சுவலாக கம்பெனிக்காரங்க சொல்கிற ரெக்கமெண்டேஷன் வந்து 500 சொல்லியிருக்கிறாங்க 63 கிலோவாட்டுக்கு பேட்டரிக்கு. நார்மலாக இது ஆவரேஜாக கிடைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 420 வரைக்கும் கொண்டு வர்றாருங்களாமா. இப்போ இந்த இடத்துல 100 போட்டிருக்குது பார்த்திங்களா. இப்போ 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் நம்ம போகலாம். இங்கே வந்து அவங்களே கொடுத்துருக்காங்க. நம்மளை ஏதோ ஒரு வண்டி சைடு போட போகுது. இப்போ என்ன வண்டி, ஏதோ ஒரு பெரிய வண்டி வருது, கண்டெய்னர். பெரிய வண்டி இல்லை, மகேந்திரா மேக்ஸு. எப்படி சென்ஸ் பண்ணி காமிக்குது பார்த்தீங்களா. ஆப்போசிட் ட்ராக்கெல்லாம் காமிக்குது பாருங்க. எத்தனை ட்ராக்கு. இங்கே 2 லாரி நிற்கிது, இங்கே ஒரு கார் நம்மளை சைடு போட்டு உள்ளே போகுது. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இப்போ நான் வந்து லெஃப்ட்டு போனேன், லேன் தாண்டி ப்ளூ கலர் லைட் எரியுது. இதே வந்து பின்னாடி வந்துட்டு இருக்கும்போது நான் லெஃப்ட் லேன் ஏறுன்னா இருங்க காமிக்கிறேன். அந்த வண்டி போயிட்டோம். கொஞ்சம் மெதுவாக வர வண்டி காமிக்கிறேன், எல்லாம் ஸ்பீடாக வர்றாங்க. இது ஆக்சுவலாக விடமாட்டேங்குதுங்க. சிகப்பு கலர் வந்து பிளிங்க் ஆகுது, லைட் பிளிங்க் ஆகுது, நம்மளுக்கு விடமாட்டேங்குது போகிறக்கு. சிவப்பு கலர் எரியுது லைட்டு, நம்மளுக்கு விடமாட்டேங்குது போகிறக்கு. அந்த இடத்துல சிவப்பு கலர் லைட் பிளிங்க் ஆச்சு. இந்த இடத்துல பூராவே சிவப்பு கலர் லைட் எரியுது, பிளிங்க் ஆகுது. இருங்க ஆட. ஆனால் உண்மையாலுமே மிகப்பெரிய வேலை இந்த ஆப்ஷன் எல்லாம். ஒவ்வொரு விஷயம் ரோடு சேஃப்டிக்கு வந்து அவ்வளோ தூரம் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா அமெரிக்காவில் அவங்க ஊருக்கு வந்து எல்லா இடத்துலையும் கோடு இருக்கும், எல்லா இடத்துலையும் சேஃப்டி இருக்குது. நம்ம ஊரில் பார்த்தா சில இடத்துல புதுசாக ரோடு ஓட்டுப்பாங்க, கோடு கடையில் இருக்காது. நம்ம ஊரில் ஓட்டுறது வந்து நம்ம நார்மலாக ஜாக்கிரதையாக எப்போ நம்ம ஓட்டிக்கணும். இதெல்லாம் வந்து ஒரு சேஃப்டி ஃபீச்சர்ஸ்க்காக எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் ஏன்னா நம்மளுக்கு நல்லது தான். ஆனால் சஸ்பென்ஷன்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க உண்மையாலுமே. அது ஃப்ரண்ட் ஆகிட்டுங்க பேக் ஆகிட்டு அந்த குண்டுங்குழியில் ஏறி இறங்கும்போது வந்து அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது. அது போங்க அப்படியே நான் நம்பி பார்த்தனுங்க, 100 போகிறதே தெரிய மாட்டேங்குது. ரோட்டில் தெரியும் பார்த்தோம்னா சும்மா ஒரு 60-70 போகிற மாதிரி தான் இருக்குது. இப்போ வந்து 50 போயிட்டுருக்குறேங்க. அப்படியே அமுத்தன்னு வச்சுக்கோங்க, ஆலையில் பின்னாடியில் ஒன்றுமே தள்ளுறது இல்லைங்க, கிராஜுவலாக போகுது அப்படியே. அவ்வளோதாங்க பாருங்க, 90 100 அப்படியே சும்மா அசால்ட்டாங்க. பெருசாக எந்த ஒரு இதெல்லாம் ஒன்றுமே நம்ப தெரியுதுன்னு வச்சுக்கிங்களேன். அதுக்கப்புறம் இந்த கார்னரில் வந்து இந்த பச்சை கலர் இது காமிக்குதுங்க, இந்த ஈகோ மோடு. முடிஞ்ச வரைக்கும் அதுக்குள்ளே மேனேஜ் பண்ணி ஓட்டுக்கணும். பச்சை கம்மியாக கொஞ்சம் கரெக்டாக நல்லா காலை வச்சு அலங்காக மேலே வச்சு ஓட்டிங்கன்னா, கிராஜுவலாக ஓட்டினீங்கன்னா ஒரு 450 நெருக்கி கொண்டு வரலாங்க மெதுவாக. அந்த ஸ்பீட் அப்படிங்கிறது 100 வரைக்கும் தான் மைலேஜ் அப்படிங்கிறது. அதுக்கு 450. நீங்கள் ஒரு
120 வரைக்கும் ஓட்டினீங்கன்னா ஒரு 400 to 420 கிடைக்குதுங்களாமா. பரவாயில்ல, அந்தளவுக்கு கிடைக்கிறதே நம்ம சந்தோஷம்தான். என்னென்னா ஒரே குறைங்க, 3 வருஷம் 1,60,60,000 கிலோமீட்டர் தான் வாரண்டி கொடுக்குறாங்க. ஏன்னா இன்றைக்கி நம்ம இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா லைஃப் டைம் வாரண்டி 5 வருஷம்னு சொல்லி அந்தளவுக்கு இவ்வளோ டெவலப் ஆகி வந்துட்டுருக்கிற நம்ம. ஆனால் இன்னுமே வந்து இவங்க 3 வருஷத்தான் கொடுத்துருக்குறாங்க ஸ்டார்டிங்கில். நீ போக போக எப்படி இருக்குன்னு தெரியும். இது வந்து ஃபுல்லாக சிபியூவாக வருதுங்களா, கம்ப்ளீட் பில்ட் யூனிட். அங்கே ஃபாரின்லேருந்து அப்படி இறக்குமதி ஆகுது. அதனால் டேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 70% வந்துடுது. நார்மலாக இந்த டேக்ஸ் கம்மியாக இருந்ததுன்னா ஒரு 30 லட்சம் 40 லட்சம் ரூபாய்க்கு இந்த வண்டி வரும். இன்றைக்கி 65 லட்சம் ரூபாய் இந்த வண்டி. ஆனால் கொடுக்குற காசுக்கு ஒர்த்தான்னு கேட்டால் கண்டிப்பாக ஒர்த்துங்க. இதில் டெஸ்லா கம்பெனிக்காரன் பாருங்கள், அந்த லோகோ வைக்கிறது முதல் கொண்டு ஆப்ஷன் தானுங்களாமா. வேணும்னா வச்சுக்கலாங்களாமா லோகோ முன்னாடி, வேண்டாட்டி வேண்டாம், அவங்க ஒட்ட மாட்டாங்க. அவ்வளோதான், வெறும் வண்டியாக தான் இருக்குங்களாமா. பரவாயில்லையே, இன்றைக்கி இருக்கிற கம்பெனியெல்லாம் நிறையா பேர் இந்த பக்கம் லெஃப்டில் ஒரு பேட்ஜு, ரைட்டில் ஒரு பேட்ஜு, சென்டரில் ஒரு பேட்ஜு, இத்தனை பேட்ஜ் கொடுத்துட்ருக்குறாங்க. இங்கே வேறுங்க, இந்த டெஸ்லா கம்பெனிக்காரன் வேணுன்னா எங்கள் லோகோ ஒட்டிங்க, வேண்டாட்டி வேண்டாம், அவ்வளோ விட்டுருங்க, அவ்வளோதான். அதுக்கு எக்ஸ்ட்ரா பணமெல்லாம் வாங்குறதில்ல, சார்ஜெல்லாம் வாங்குறதில்ல. இங்கே வேறுங்க, ரைட் ஏறுறேன், இங்கே போகிற கூட மாட்டேங்குது, பிபி 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 அப்படி போகிற கூட மாட்டேங்குது. இப்போ இண்டிகேட்டர் போடுற ரைட் சைடு, இண்டிகேட்டர் போட்டோன்னே இங்கே வருது, ரைட் சைடு கேமரா ஃபுல்லாக ஆன் ஆகிக்குது. அது என்ன கிளாரிட்டி இல்லைன்னு வருது. ஏதோ சின்ன சைஸாக தெரியுது, கொஞ்சம் பெரிய சைஸாக வேணாலும் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் வேணாலும் வச்சுக்கலாம், இந்த பக்கம் வேணாலும் வச்சுக்கலாம், மாற்றி வேணாலும் வச்சுக்கலாம். பார்த்தீங்களா, பிபி சவுண்டு வந்து எனக்கு ஸ்டேரிங் வந்து ரைட்டு போகிறதுக்கு உடம்பாண்டிக்குதுங்க. அப்போ என்னென்னா நீங்கள் எதாவது தூங்கிட்டு போனாலோ ரைட்டை திருப்பினாலோ உங்களுக்கு வந்து இது கண்டிப்பாக விடாது, ரைட் ட்ராக் ஏறுறதுக்கு விடாது. ரைட் சைடு வண்டி வருது போகாத அப்படின்னு சொல்லி ஸ்டேரிங் விடவே மாட்டேங்குது போகிறக்கு. அந்தளவுக்கு இழுத்து பிடிக்குது வருங்க சேஃப்டிக்கு. இந்தளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க வருங்க சேஃப்டிக்கு. பரவாயில்ல உண்மையாலுமே. அடுத்த கட்டில் வைக்கலாமா? லெஃப்ட் இண்டிகேட்டர் ஓட்டோம்னா இங்கே கேமரா மறுபடியும் வருது. இங்கே மொத்தத்தில் ஓட்டுற கேட்டுறக்கு எல்லா வகையிலுமே எல்லாமே பிடிச்சிருக்குதுங்க. பெருசாக வந்து எந்த ஒரு இதை வந்து தெரியல, ஃபீலிங் எல்லாமே நல்லா இருக்குது. ஃபீல் எல்லாமே ஓட்டுறக்கு. அந்த பேட்ரி காருங்கிறது அந்த சத்தம் இல்லாமல் இருக்குதுங்க. இன்னும் நிறைய ஆப்ஷன் அந்த செட்டில் இருக்குது. அதெல்லாம் எனக்கு இன்னும் என்ன ஏதுன்னு பெருசாக நோண்ட தெரியல. அது வந்து கண்டிப்பாக இன்னொரு நாள் வந்து ஃப்ரீயாக இருக்கும்போதுங்க அண்ணங்கிட்ட இன்னொரு நாள் வண்டி வாங்கிட்டு நம்ம வந்து பின்னாடி வந்து எல்லாம் நோண்டி பார்க்கலாங்க ஃப்ரீயாக. டேர்னிங் ரேடியஸ் பாரு எப்படி திரும்புதுன்னு. திரும்பிடுமா? அப்படி எவ்வளோ அழகாக திரும்ப. ஆனால் அந்த இதோட காமிக்குது வேறு சிகப்பு கிட்ட முட்டை போகும்போது இங்கே வருங்க அப்படி 360 ரேஞ்ச் அப்படி அந்த கருப்பாக காமிக்குது வருங்க. இங்கே ஒரு கார் நிற்கிது, அங்கே ஒரு கார் நிற்கிது. இதெல்லாம் மிகப்பெரிய சேஃப்டி. இது சிகப்பெரிய இது வேறு. இப்போ பாரு முட்டை இது எப்படி இந்தளவுக்கு பரவாயில்ல. நிறுத்தின உடனே இப்போ வண்டி நம்ம நிறுத்திட்டு எக்ஸ்ட்ரா கொடுத்தா மூவ் ஆகுது. ஏன்னா வண்டி மூவ் ஆகலை, இங்கே வேறு மூவ் ஆகலை. எக்ஸ்ட்ரா கொடுத்தா மூவ் ஆகுது. டேப் பி பார்க்கிங், அவ்வளோதான். இன்னும் இந்த இதில் வந்து உள்ளுக்குள்ளே கேமரா, டேஷ் கேமரா, ஈஸ் கேமரா எல்லாமே கொடுத்துட்றாங்க. இருந்தாலுமே சில வண்டிகளுக்கு அப்புறம் இந்த நம்மூர் வண்டிகளுக்குலாம் டேஷ் கேம் இருக்காது. அதனால் நீங்களும் தான் டேஷ் கேம் இது வாங்கணும் பிடிக்கணும் அப்படின்னா அதான் நம்ம டிஎம்எஃப் இருக்காருங்க கோபிக்காரரு, அவர்கிட்ட சொன்னிங்கன்னா இது ஃப்ளீட் ட்ராக்னு சொல்லி கிட்டத்தட்ட 3800 ரூபாயிலிருந்து பேசிக் ஆரம்பித்து 10-12 ரூபா வரைக்கும் இருக்க மாட்டிருக்குதுங்க. 4K இந்த மாதிரி 2K எல்லாம் நான் உனக்கு கான்ட்ராக்டேஷன் கொடுக்குறேன். அவங்களே வீட்டில் வந்து மாட்டிடுவாங்க, நான் கொடுக்குறேன். அதுபோக நிறைய இதெல்லாம் பண்ணிகிட்ருக்குறாங்க. நீங்கள் அந்த நம்பர் கூப்பிட்டு கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும். சரி, இந்த டெஸ்லா உடைய ரிவ்யூ எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு ஏதாவது இதில் மிஸ் பண்ணியிருந்தால் சொல்லுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் வந்து அண்ணங்கிட்ட கேட்டு நம்ம நிறைய ஆப்ஷன்ஸ் இதெல்லாம் நான் உங்களுக்கு பண்ணுறேன். நீங்கள் ஏதாவது கேள்வி இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேனுங்க. சரி, நாங்கள் இப்போ கிளம்புறோம். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். பை டிஎம்எஃப்.